இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் உந்தன் நாமத்தில் நடக்குதையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவு நீதானையா. அதிசய தேவன் நீதானையா, அற்புத ராஜாவு நீதானையா. ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் சுத்திரப்படி இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றிப்படி தேவாதி தேவனுக்கு செலுத்திடுவோம். ஹரிப்பிரியா என்கிறவங்க அருப்புக்கோட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வாரமும் ஜாய் டிவி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7:30 மணிக்கு பார்ப்பாங்களாம். அவங்க வீட்டில் பயங்கர செய்வனக்கட்டு. அவங்க உறவினரே வச்சு கணவன் மனைவி பிரித்து வச்சுட்டாங்களாம். ஒரு குழந்தை இருக்குது. நான் குழந்தையோடு அம்மா வீட்டில் கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. என் கணவர் எனக்கும் ஃபோன்லேயே சண்டை ஏதோ வரும் எனக்கு நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல, உங்களுக்கு முந்தி நான் கோர்ட்டில் போட்டு டைவர்ஸ் பண்ணிடுவேன். இதே மாதிரி 1 வருஷமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த டிவியை பார்த்துட்டு நான் எலிசபெத்து அம்மாட்ட நான் ஜெபம் பண்ணேன். கத்தர் பாருங்கள், மறுநாளே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நான் உன்னை கூப்பிட வரேன் அப்படின்னாரு. நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன், உன்னை அன்பாக வச்சுக்கிடுவேன், அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க பாப்பாவை விசாரிக்கிறதே இல்லையா, 1 வயசாது அந்த பொண்ணு. அதை தூக்கவும் மாட்டாராம். இப்போ சொல்கிறார், பாப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, இனிமேல் நம்மளாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த செய்வன கட்டிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்தாரு. இப்போ எங்கள் வீட்டுக்காரு வர்றாரு, நாங்கள் சேர்ந்துட்டோம், வந்தார், நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு ஜாய் டிவி யூடியூப்பில் 8 மணிக்கு துதியாரான ஜெபம் ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு யூடியூப்பில் வாக்குத்தத்த துதியாரம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 3ஆவது சனிக்கிழமை துதியாரான ஜெபம் மதுரையில் கீழவாசல் பகுதியில் சிந்தாமணி ஜெப வீட்டில் நடக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் தேவனா எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை கத்தர் உங்களை தாங்க சொன்னால் நீங்களும் தாங்குங்க, ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தமும் சுவிசேஷத்தை நிமித்தமும் நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீங்களோ அதையெல்லாம் இம்மையில் 100 மடங்கு மறுமையில் நித்திய ஜீவனையும் தருவேன் இருக்கு. சகோதரரை இழக்கிறீங்களா, சகோதரியில் இழக்கிறீங்களா, மனைவியை இழக்கிறீங்களா, வீடு இழக்கிறீங்களா, பணத்தை இழக்கிறீங்களா, பொருளை இழக்கிறீங்களா? ஒரு சகோதரி இப்படி சொல்லிச்சு, என்கிட்ட காசு இல்லை, ஆனால் ஒரு சின்ன பொருளை நான் கொடுத்தேன். சின்ன பொருளை நான் கொடுத்தது ஏன்னா எப்படியாவது இந்த ஊழியத்தை தாங்கணும் அப்படின்னு ஒரு சின்ன பொருளை தான் கொடுத்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு அதாவது நீதிமொழிகள் 24 அதிகாரம் 4 அறிவினாலே அறைகளில் அருமை இனிமையான பொருட்கள் நிரம்பி இருக்குன்னு இருக்கு வசனம். அதன்படி நிறைய பொருட்களை கத்தர் கொடுத்தாரு.
எல்லா பொருள் எங்கள் வீட்டில் இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னாங்க. அப்போ கர்த்தருக்கு நம்ம கொடுத்து, சுவிசேஷத்துக்கு கொடுத்து, ஊழியங்களுக்கு கொடுத்து, சபைக்கு கொடுத்து யார் ஆண்டியாக போனதே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், ஆஸ்பத்திரிக்குன்னா ஜனங்கள் நிறைய போய் செலவு பண்ணுவாங்கங்க. ஓடி போவாங்க ஆயிரக்கணக்காக. ஒரு சகோதரி இப்படி சொல்லிச்சு, சின்ன குழந்தைக்கு 4000 ரூபா ஒரே நாளில் செலவு அப்படின்னு சொல்லிச்சு. அது ஆனால் ஆண்டவர் கொடுக்கல, பிசினித்தனம் பண்ணும், எனக்கு தெரியும். நான் சொன்னேன், நீ ஆண்டவருக்கு கொடுக்காதனால தான் இப்படி ஆகுது. அது இப்படிக்கா நான் அது என் கூட வழக்கு அடிச்சு நான் எப்படி அதை 4000 செலவழித்தேன் அப்படியே அதுலேருந்து நான் கொடுக்க முடியுமா? நான் சொன்னேன், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? அடமானம் வச்சு நான் செலவு பண்ணேன் அப்படிங்க. பரவாயில்ல, அந்த அடமானத்துக்கு உரிய பொருள் உனக்குரிய பொருள் தானே. அப்போ நான்லாம் வீடு ஒத்திக்கு விடும்போது, முந்தி நாங்கள் சொந்த வீடெல்லாம் வச்சுருந்தோம் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் என்னுடைய மகனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் வீடெல்லாம் விற்க வேண்டிய நிலைமை வந்துச்சு 95. அப்போல்லாம் சொந்த வீடு இருந்துச்சு எங்களுக்கு. அது அப்போ நாங்கள் ஒத்திக்கு விட்டோம் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்புறம் அதுவும் நம்ம சமாளிக்க முடியும்னு விற்றுட்டோம். அப்போ அந்த ஒத்தி வச்சது கூட நான் என்ன செய்ய, எங்கள் வீட்டுக்கார 10ல் 1 ஆண்டவர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். அது நம்முடைய பொருள் தான், அது நம்முடைய சொத்து இல்லையா? அதுலேருந்து நம்ம கொடுக்குறோம். அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வேணும். அப்போ வீண்முறை செலவு என்ன செய்யும்? கண்டிப்பாக நிறுத்தப்படும். சரி, தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ரவோ ஓரி சபாதி காபாபாலாபாரவோ தேவாவில் அசைவாடுவாராக. இந்த தேவை செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத வாய்க்காமல் போவதாக, தேவ பல நிலடுவதாக. அலே லோயா ரிகாதாகலாபாரவோ ரிக்க செக்கதாகலா. ஒரு சிலர் என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, என்னால் இதுக்கு மிஞ்சி என்னால் தாங்க முடியல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி அநேகர் புலம்புறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை தனியே விடவில்லை என்று சொல்லுகிறார். அலை லோயா ரிக்கா தக ரிகஷே ஒரிகா பாபாலாபர ஒரிகஷே ஒரிகா பாபாலாபர ஒரிகஷே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் டைவர்ஸ் பண்ணாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கிறீங்க, அவ்வளவு போராட்டம் நிறைய இருக்குது. என் கணவர் பொறுப்பில்லாமல் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்க. அலே லோயா, என் மனைவி பொறுப்பில்லாமல் இருக்கா, கீழ்ப்படிய மாட்டேங்கிறான்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் சகித்து தேவ அன்பினால் நிரப்பப்படுங்கள். ஆமே, ஒருவருக்கு விட்டு கொடுங்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தை அது ஜீவன் சமாதானம். நீங்கள் சேர்ந்து வாழ்வது தேவ சித்தம். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அலே லோய்யா ரிக்கா தகரோ ஒரிக்க சேக்கா தகரபா ஒரிகா தகலலபரவோ ரிக சபதிகபலபரவோ. அவிஸ்வாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். ஆமேன் ஆண்டவரே. அலே லோய்யா ரக திகபாபா லீபரவசே. அலே லோய்யா, பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், புது பலன் இறங்குறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அநேகருக்கு காலையில் எந்திரிச்சு ஜெபிக்க முடியல. முந்தி நல்லா ஜெபம் பண்ணிங்க, இப்போ ஜெபிக்க முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப அந்த அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அதிகாலையில் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். காலைதோறும் உன்னை தட்டி எழுப்புவே. அலை இழந்து போன அந்த ஜெபாவிய கர்த்தர் தருகிறார். அலே லோய்யா ரூகா தூகா ரே பஷே ஒரு யௌதகரவ செபதி கபபலபரவரிகா. ஒரு வாகனம் வாங்கணும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாகனம், அது வேனாக இருக்கலாம், அது காராக இருக்கலாம், 2 வீலராக இருக்கலாம், அது டிராக்டராக இருக்கலாம். உங்கள் தொழிலுக்கு அது தேவை. கர்த்தர் அது புது வாகனத்தை தருகிறார். உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தரமணி அவரை நோய் கூப்பிடுங்கள். கர்த்தர் அதை கொடுக்கிறார் என்று சொல்வதற்காக நன்றி. ஒரு கதகள் வேறவாள். சூனிய கட்டு, ஏவல் கட்டுனால நிறைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கட்டுலேருந்து எனக்கு விடுதலை வேணும். கர்த்தர் அந்த கட்டை உடைக்கிறார். ராஜா ஆள் அனுப்பி கட்டை அவிழ்த்து விடுகிறார். எல்லா செய்வன கட்டும் இந்த வசனா இயேசுவி நாமத்தினால பரிசுத்தாவின் அக்கினி வல்லமினால இப்போது அழிந்து சுட்டு சாம்பலா மாறுவதாக. அலே லோய்யா, அலே லோய்யா. எனக்கு ஒத்த பொம்பளை பிள்ளை தான் இருக்குது. திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வயசு 28 29 ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 27க்கு மேலே ஆயிடுச்சுன்னு. கர்த்தர் ஆமென் ஆண்டவரே. அந்த 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 மகளுக்கு, அந்த ஒரே மகளுக்கு ஏற்ற மணவாளனை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த மாதம் கொண்டு வருகிறார். அலே லோய்யாரு தடைகளை உடைத்து கொண்டு வருகிறார். இந்த கட்டுகள் உடஞ்சாவே திரும்ப நடக்கும்னு சொல்கிறீங்க. கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். கட்டவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியாய் மாற்றுகிறார். அலே லோய்யா, தேங்க்யூ ஜீசஸ். உன் தேச வாழ்க்கை படு என்று சொல்வதற்காக நன்றி. தேவ பிரசனத்தில் ஒப்பு கொடுக்குறோம்.
ஒரு பையில காணோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பையில கத்தர் கண்களுக்கு காட்டுகிறார். ப்ரமோஷனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கத்தர் லஞ்ச ஊழலாமல் அந்த ப்ரமோஷனை கட்டளையிடுகிறார். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. இந்த நாளையோட செய்தியுடைய தலைப்பு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். பாருங்க, எந்த குறை இருக்குது? அது பிறவிலேயே குறை இருக்கா? பிறக்கும்போதே உங்கள் பிள்ளைய கொஞ்சம் சரீர பிரகாரமாக கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாமல், இல்லை காலு கை கொஞ்சம் இதாகாமல், பேச்சு சரியில்லாமல் இப்படி பிறந்திருக்காங்களா? கவலைப்படாதீங்க. பிறவிலேயே இருக்கிறத எந்த டாக்டராலும் குணமாக்க முடியாது. ஆனால் ஆண்டவரால் அதை குணமாக்க முடியும். அவரால் கூடாது ஒன்றுமில்லை. ஒரு விசுவாசி சொன்னாங்க, என் மகளுக்கு பிறவிலேயே காது கொஞ்சம் மடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை டாக்டர் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இந்த குறைய அந்த பொண்ணுக்கு ஒரு 12 வயசு ஆன பிறகு அதை என்ன செய்ய முடியும், நம்ம ஆப்ரேஷன் பண்ணி இந்த முகத்துக்கிட்ட கொஞ்சம் சதை எடுத்து அந்த காதில் வைக்கணும் அப்படின்னாங்களாம். அப்போ ஒரு சிலருக்கு அந்த ஒரு பக்கம் அந்த உதடுக்கிட்ட ஒரு பக்கம் அந்த சதை எடுக்கிற இடத்துல கொஞ்சம் என்ன செய்யும், அது எங்கே தொடையிலேருந்து எடுத்து வச்சாங்களா முகத்துலேருந்தான்னு சரியாக தெரியலை. ஆனால் அது வைக்க உடனே ஒரு உதடு பக்கம் கொஞ்சம் அது கூர்ந்து பார்த்தா தெரியுது, இல்லைன்னா தெரியாது, கொஞ்சம் அப்படியே குறைச்சி காணப்படுது அந்த உதடு பக்கம். இந்த பக்கம் நல்லா இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, கோணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ டாக்டர் அது கொஞ்சம் கோணலாம் வரலாம் வாயி அப்படின்னு சொல்லித்தான் வச்சுருக்காரு. ஆனால் இந்த பிறவிலே இருந்ததை டாக்டரால் பூரணமாக நிவர்த்தி செய்ய முடியலை. இன்னும் இந்த பிள்ளைக்கு இந்த திருமணமும் ஆகலை, விசுவாசியாக தான் இருக்குது, நல்லா சர்ச்சைக்கு போகுது, இது ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் அந்த பிள்ளையும் அவங்க அம்மாவும் சரியான வழிநடத்துதல் இல்லாமல் இன்னும் திருமணம் முடிக்காமல் வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிள்ளை நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்குது, நல்லா ஊழியம் செய்யுது, வேலைக்கும் போகுது. இது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி, இந்த குறை இருந்தால் கல்யாணம் ஆகாது இப்படியே நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அந்த பிள்ளைக்கு நானே போய் பார்த்துருக்கேன், கல்யாணம்லாம் நடக்கலாம், நல்ல கர்த்தர் பக்தி உள்ள சந்ததியை தருவார். இப்போ தனக்குள்ளேயே அந்த குற்ற உணர்வில் அந்த குறையில் இருக்காங்க பாருங்கள். அந்த 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 குற்ற உணர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அந்த குறையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்க விரும்புகிறார். தொன்று தொட்டு வருகிற ஒரு குறைவு, எங்கள் அம்மாவுக்கு சுகரு, எங்கள் அப்பாவுக்கு சுகரு, இல்லை எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு ப்ரெஷரு, அவங்களுக்கு இது, அவங்களுக்கு ஈர்ப்பேன்னு இருக்கும், என் பிள்ளைக்கு அப்படி வந்துருச்சு, இது ஒரு சாவு மாதிரி நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட குறையும் இயேசு என்ன செய்கிறாரு, தம்முடைய மகிமையில் நிறைவாக்குகிறார். இங்கே பிரசங்கியில் எழுதுகிறாரு 1:15 குறைவானது எண்ணி முடியாதுங்கிறாரு. பிரசங்கி எழுதின அந்த சாலமோன் என்ன சொல்கிறாரு, குறைவானது எண்ணி முடியாது. குறைவெல்லாம் நிறைவாவதற்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் அவருடைய மகிமையில் குறைவெல்லாம் என்ன செய்யுமா, நிறைவாயிரும். அவருடைய மகிமைக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இல்லை, எந்த ஆளும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. இந்த உலகமெல்லாம் மாயை. அதே பிரசங்கில் எழுதுகிறாரு, எல்லாமே மாயைங்கிற. அது உண்மைதானே? இந்த உலகத்தை ஒரு நாள் ஆண்டவர் பழைய வஸ்திரத்தை போல சுருட்ட போகிறாரு. மடன்னு போயிட போகுது, எல்லாமே புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அது சீக்கிரமாகவே சம்பவிக்க போகுது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு வெளிப்படுத்தின விசேஷம் லாஸ்ட்டில் ஆண்டவர் எழுதியிருக்காரு. சரி, இங்கே 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கியே போயிடுமா. எப்படி? நீங்கியே போயிடும். ஆண்டவர் நிறைவான நன்மைகளை தரும்போது, நிறைவான ஈவுகளை கொடுக்கும்போது, நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது, நிறைவான தம்முடைய ஆவியினால் நிரப்பும்போது, எல்லா குறையிலும் சாத்தான் கொண்டு வருகிற, மனுஷர் கொண்டு வருகிற, சூழ்நிலைகள் கொண்டு வருகிற, இந்த உலகம் கொண்டு வருகிற எல்லா குறைகளும் என்ன செய்யும், நீங்கி போகும். அட்ரஸே இல்லாமல் போயிடும் குறைகள். பிள்ளைக்கு குழந்தைகளின் குறையாக இருக்கா, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய மகிமையில் செய்வார்.
ஏன்னா ஆண்டிலும் பெண்ணிலும் மலடு இருப்பதில்லை, ஒரு மிருக ஜீவன் கூட மலடு இருப்பதில்லைன்னு சொல்கிறார். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், நீங்களும் நானும் குறைவில்லாமல் வாழ்வதற்கு, எல்லா குறை நிறைவாய் மாறுவதற்கு சங்கீதம் 34:9 கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதில்லை ஞானத்தின் ஆரம்பம். மனுஷருக்கு பயப்படுவாங்க, மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதில் உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைப்பார். கர்த்தருக்கு பயப்படுவதில் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவர்கள் திருப்தி அடைந்து தீமையே பார்ப்பதில்லை, தீமை அவங்கள அணுகாது. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் தீமையே வராது. ஏன்னா கர்த்தர் நன்மையாக தான் தருவார். குறைவில்லாமல் குறைவெல்லாம் அவருடைய மகிமையில் நிறைவாவதற்கு ஒரு வழி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். 2வது ஆலோசனை அங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தரை தேட வேண்டும். சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவு படாது. ஏன் இன்னைக்கு குறைவுபடுது? கர்த்தரை தேடுறதில்லை, ஒழுங்காக ஜெபிக்கிறது கிடையாது. எதுக்கோ நேரம் இருக்கும், செபிக்க எனக்கு முடியலன்னு சுருக்கமாக செய்வாங்க. முடியலனாலும் எழும்பி சமையல் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் ஜெபம் மட்டும் முடியாது. அது எப்படிங்க? ஆண்டவரை முக்கியப்படுத்தலை. குறைகள் நிறைவாகும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்து நீதியும் தேடணும். முடியல, அதனால் படுத்துக்கிட்டே நீங்கள் சமையல் பண்ணிடுவீங்களா நான் கேட்குறேன். அதுக்கு மட்டும் எழுப்பி போய் செய்யணும்ல. இப்போ தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோ நின்னோ அமர்ந்தோ எப்படியோ என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும். சரி, இங்கே இதை எழுதின பவுல் சொல்கிறாரு, பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதுகிறாரு. இந்த பிலிப்பி பட்டணம் ரோமாபுரியிலேருந்து ஆசியாவுக்கு போகிற பாதையில் இருக்குது. இந்த பிலிப்பி பட்டணம் இது ஐரோப்பியா கண்டத்தில் இருந்துச்சாம். இங்கே பாருங்கள், லூக்காவுடன் பவுல் சென்று, லூக்கா, தீமோத்தேயு, சீலா அந்த 3 பேரும் இந்த பிலிப்பி பட்டணம் போய் ஊழியம் செஞ்சுருக்காங்க பவுலோடு சேர்ந்து. சரி, இங்கே அவங்க சுவிசேஷத்தை ஆரம்பித்தாங்க. பிலிப்பி பட்டணத்தில் முதல் ஆலயமே கிடையாது. ஒரு இடத்துல ஒரு ஆற்றங்கரையில் என்ன பண்ணாங்க, ஒரு ஜெப கூட்டத்தை ஆரம்பித்தாங்க. அங்கே தண்ணி எடுக்கிறவர் எல்லா ஸ்திரீகளும் அந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணுவாங்க. அதில் தான் ஒருத்தி நீதியால் தியத்திரா ஊராளாகிய ராத்தாம்பரை விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன். அவள் அந்த இடத்துல வருகிறாள். அவளுடைய உள்ளத்தை பவுலின் பிரசங்கத்தை கேட்கும்படி அவர் உள்ளத்தை திறந்திருந்தார். அவள் உற்று கவனித்தால், தன் வீட்டாரோடு அவள் ரட்சிக்கப்பட்டாள், அபிஷேகப்பட்டாள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அவள் பவுலையும் கூட வந்த எல்லா சீசர்களையும் தன் வீட்டுக்கு அழைக்கிறாள். எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கன்னு சொல்கிறா. ஊழியத்தை தாங்குறேன், எங்கள் வீட்டு பக்கம் ஒரு மீட்டிங் வைங்கன்னு தான் அர்த்தம். அங்கே முதல் தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த லீதியால் இடம் கொடுத்தால் வீட்டில், அப்புறம் ஒரு தேவாலயமே அங்கே எழும்பிடுச்சு. அப்போ அங்கே இருந்து சில நாட்கள் இருந்து அவங்க ஊழியம் செஞ்சுருக்காங்க இல்லையா. அதுக்கு முன்பாக தான் பிலிப்பி பட்டணத்தில் சில ரோமாபுரி ஆட்களால் என்ன பண்ண அவங்களுக்கு தகராறு வந்துச்சு. ஒரு குறி சொல்லுகிற ஆவி அந்த இடத்துல பிடித்தவள் ஓயாமல் இவங்களை சந்திக்கிறா. இவங்க நமக்கு தேவனுடைய ரட்சிப்பை போதிக்கிறவங்கன்னு சொல்லி அசட்டை பண்ணுனா, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அவர் மூலம், யார், பவுல் மூலம் அதை அதட்டினார். உடனே என்ன செஞ்சிடுச்சு, அந்த ஆவியை பார்த்து அதட்டினார். உடனே அந்த ஆவி, இந்த குறி சொல்கிற ஆவி அவளை விட்டு வெளியேறிடுச்சுன்னு பார்க்குறோம். இதன் நிமித்தம் இந்த குறி சொல்கிற லேடி மூலம் சம்பாதித்த அந்த நபர்கள் விரோதமாக எழும்பி அங்கே போலீஸை எழுப்பி விட்டு அவங்க கொண்டு சிறையில் அடைச்சி ரொம்ப சித்திரவதை பண்ணி, அங்கே பவுலு சீலாவும் அங்கே சிறைச்சாலையில் துதித்து ஜெபிச்சு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை கிடச்சி சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டாங்க குடும்பமாக. இவ்வளவு காரியம் இந்த பிலிப்பில் நடந்திருக்கு பாருங்களேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த பிலிப்பி பட்டணம் ஜனங்கள் நல்லா கொடுக்குற ஜனங்கள். அதுதான் அங்கே எழுதுகிறாரு பிலிப்பியர் 4:16, நான் தெசலோனிக்காவில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். அது சொல்கிறார். பிலிப்பி ஜனங்கள் நல்லா ஊழியத்தை தாங்கினாங்க. கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்காத இடங்களுக்கெல்லாம் போய் அறிவிங்கன்னு சொல்லி தங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கில்லாமல் ஆண்டவர் கொடுக்குறாங்க. பிலிப்பி சபை பெரிய சபையாக மாறிடுச்சு. பிலிப்பி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்க குறையெல்லாம் நிறைவாகணும்னு அந்த 4:19 எழுதுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 8:9 வந்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்குது, மக்கெதோனியா சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவங்க மிகுந்த தருத்தரத்தில் இருந்தாங்க.
ஆனால் உற்சாகமாய் ஊழியத்துக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பவுல் ஒரு மிஷினரியாக தான் போனார். மிஷினரி அப்போஸ்தலன் நிறைய இடங்களில் போய் ஜெபக்கூட்டங்களை ஆரம்பித்து அப்படியே சபையை ஆரம்பிக்கிறார். இந்த நல்ல ஊழியத்துக்கு நம்ம உதவி செய்கிறோமா? அங்கே தான் அவர் சொல்கிறாரு, அவங்க அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லை, மிகுந்த தருத்தரத்தில் உற்சாகமாக கொடுத்துருக்காங்க. அதான் 2 கொரிந்தியர் 8:9 எழுதப்பட்டிருக்கு. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் உங்களை ஐஸ்வர்யங்களாக மாற்றும்படிக்கு உங்கள் நிமித்த தருத்திரரானாரே. பார்த்தீங்களா, மக்கேதோனியா சபைக்கு ஐஸ்வர்யம் வேண்டும்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும் நிறையான்றாரு. ஏன்னா உங்கள் நிமித்தம் அவர் தருத்திரனாரு அப்படிங்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, பிலிப்பிய சபையை, உங்கள் கணக்குக்கு பலன் பெருக வேண்டும், உங்கள் எல்லா குறையும் கிறிஸ்துவின் மகிமையில் நிறைவாகணும், உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் பின்வருகிற சந்ததிக்கும் எந்த குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை 4:19 எழுதுகிறாரு. உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்துவின் மகிமையில் நிறைவாக்கப்படும். ஏன்னா இவங்க சுவிசேஷ ஊழியங்களுக்கு அதிகமாய் செய்கிறாங்க. சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு, சபைகள் கட்டுவதற்கு, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு ஆராதனை செய்யும்படி, ஒரே தேவனை மகிமைப்படுத்தும்படி, எங்கும் சுவிசேஷ வாசல் திறக்கும்படி, எல்லா இடங்கள்லையும் அனுகூலமான வாசல் திறக்கப்படும்படி இவங்க என்ன பண்ணாங்க, அப்படி திறந்த வாசலில் போய் ஊழியம் செய்யும்படி, சபைகளை ஸ்தாபிக்கும்படி, ஜனங்களுக்கு பொது மீட்டிங் வச்சு ஜனங்களை கர்த்தர்கள் நடத்தும்படி அதிக உபவாசம், கண்ணீர், பசி, பட்டினியில் பவுல் இருக்கிறார், ஊழியம் செய்கிறார். அந்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்ததை என்ன சொல்கிறாரு, அந்த பிலிப்பி மக்கள் அள்ளி கொடுக்குறாங்க, அவரோடு கூட ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அது அங்கே எழுதப்பட்டதான், பிலிப்பி சபைக்கு இது எழுதப்பட்டது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது உரிமை ஆகும், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நல்லா ஆண்டவருக்காக நேரத்தை செலவன்றீங்களா, உங்கள்கிட்ட வறுமை இருக்குன்னு ஒருவேளை நீங்கள் அன்றாட கூலி வேலை பார்க்குறவங்கள கூட இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு என்ன செய்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு செலவழிக்கிறீங்கல்ல, அதிலிருந்து கர்த்தரை நீங்கள் நேசித்தா நிச்சயம் கொடுத்தே தீருவோம். நம்ம அதிகமாக நேசித்தா அதிகமாக கொடுப்போம், நம்ம நேரத்தை கொடுப்போம், யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஆண்டவருக்குன்னு நம்ம என்ன செய்வோம், நம்மையே தியாகமாக ஒப்பு கொடுப்போம். இந்த ரோமர் சபைக்கு அவர் எழுதுறாருல, ரோமர் 12:1-2, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம சரீரத்தை ஆண்டவருக்காக உழைக்க ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி ஓவர் டைம் பார்க்குறோம், எதுக்கு? பணம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கணும். ஒருத்தர் இப்படி சொல்வார், ஓவர் டைம் பார்த்தா கூட ஒரு 2000-3000 கிடைக்குமா, அதுக்காக ஓவர் டைம் பார்க்குறேன்றாரு. அது தப்பு இல்லை, பாருங்கள், உங்கள் தேவைக்கு பாருங்கள். அதே சமயத்தில் கர்த்தருக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல, ஒரு 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் ஆண்டவருக்கு செலவழிக்கலாமே. கொஞ்ச நேரம் போய் சுவிசேஷத்தை போய் யாருக்காவது சொல்லலாமே, ஜெபக்கூட்டத்தில் கலந்துக்கலாமே, வாங்க தொடர்ந்துன்னு அவங்கள என்கரேஜ் பண்ணாமே. பொருளாதாரம் நம்ம செழிப்பாக இருப்பதற்கு பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது கணக்குக்கு பலன் பெருகும். பவுல் சொல்கிறார்ல, அந்த பிலிப்பியர் 4:17, நமக்கு கணக்கு பலன் பெருகும், கண்டிப்பாக பெருகும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. நேரங்காலம் பார்க்காம ஆண்டவருக்காக பணி செய்யணும், ஜெபிக்கணும், காசை கணக்கு பார்க்காம ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், விதைக்கணும். உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களை கண்டுபிடிச்சு ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க, இல்லையா? அநேகருடைய தேவன் வயிறாக இருக்கிறாரு, அது பைபிளே கொரிந்திய சபைக்கு எழுதுறாரு, அவருடைய தேவன் வயிறுன்னு எழுதுறாரு, இல்லையா? சரி, அப்படி இருக்கக்கூடாது. சரி, அடுத்து இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது நம்ம ஊழியங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணினா குறைகள் நீங்கும், கர்த்தருக்கு பயந்தா குறைகள் நீங்கும், கர்த்தரை தேடினா குறைகள் நீங்கும், நிறைவாகும். கிறிஸ்து மகிமையில் குறைகள் நிறைவாகும். அடுத்து ஞானத்தில் குறைவு இருக்கக்கூடாது. ஞானத்தில் குறைவு இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன், சந்தேகப்படாமல் கேட்க கடவன் இருக்குது யாக்கோபு 1:5. சந்தேகப்படாமல் விசுவாசமாக கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, ஞானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சாலமோன் ஞானத்துக்காக ஜெபம் பண்ணார், அவருக்கு கடற்கரமலத்தனையான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார், மனோவிருத்தியை கொடுத்தார். அது மாத்திரமே, நீ ஞானத்தை கேட்டதுனால இந்த ஜனங்களை எப்படி ஆளணும், எனக்கு ஞானம் தாங்க நீ கேட்டதுனால உனக்கு நீ கேட்காத ஆயுசு நாட்கள், நீ கேட்காத சத்துருவின் பிராணனுகள், நீ கேட்காத செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், சேர்த்து தருவேன்.
அப்போ ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சர்வவளுடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கும். அவர்கிட்ட திரளான ஞானம் புத்தி உண்டு. அவர் ஞானத்துக்காக ஜெபம் பண்ணணும்னா பரலோக ஞானம் நம்மளை நிரப்போம். அப்படி நிரப்பும் போதே ஞானத்தை நம்ம சம்பாதிக்கும் போது அந்த ஞானத்தின் கையில் வலது கையில் என்ன இருக்கும்? தீர்க்க ஆயுசு இருக்கும். இடது கையில் செல்வம் இருக்கும். இவைகளை நம்ம பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். லூக்கா 15:14 கடைசியாக. அப்போ ஆண்டவரை விட்டு போகக்கூடாது. பாருங்கள், அங்கே ஒருத்தர் 2 குமாரர்கள் இலைவே எல்லா பங்கையும் பிரித்து வாங்கிட்டு போய் கடைசியில் பன்றி உணவு கூட இல்லாமல் துன்மார்க்கமாக ஜெபம் ஜீவித்து கடைசியில் புத்தி வருது. என் தகப்பட்ட போய் மன்னிப்பு கேட்பே, நான் போய் அவனை தாழ்த்தி அவரை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வேன், ஒரு தீர்மானம் எடுத்து வர்றாரு. அவனுக்கு ஏன் அந்த குறைவு வந்துச்சு? குறைவு எப்படி நிறைவாச்சு? ஆண்டவரை விட்டு நம்ம போகும்போது குறைபடுகிறோம். ஆண்டவருக்குள்ளே நம்ம திரும்ப வந்து அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்கு அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் பயங்கரமாக உயர்த்துவார். குறையெல்லாம் நிறைவாகும். ஆண்டவரை விட்டு போகாது இருக்கணும், அப்போது குறைவு நீங்கும். ஆண்டவரை விட்டு போயிட்டா குறைவுகள் வரும். அதே போல் லூக்கா 22:35 அவர் பின்ன தொடர்ந்து போனால் எந்த குறையும் வராது. என்னிடத்துல நீங்கள் வந்தீங்களே பின்னும் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சி இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் குறைவு இருந்ததா? இல்லைங்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் பின்ன நம்ம சீசர்களாக வரும்போது எந்த குறை இருக்காது. குறையெல்லாம் நிறைவாகும். தலைத்தாழ்ச்சி அம்மனும் பரலோக பிதாவே நாங்கள் சொத்திரிக்கிற துதிக்கிற ஆவியான இறங்குவீராக. குறைவுகள்லாம் நிறைவாகணும். இப்போ உடைய மகிமையில் என்னென்ன குறைவு இருக்குது இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கு படிப்பில் குறைவா, வேலையில் குறைவா, ரக்கா அதிகாலபல வயசாகிட்டே போது திருமணம் ஆகலைன்ற ஒரு குறைவா, குழந்தையில்ன்ற ஒரு குறைவா, ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, செய்வன மந்திரக்கட்டுனங்கிற ஒரு குறைவா, லோயா ரிக்கா தாகாலா வீட்டில் சமாதானம் இல்லை என்ற குறைவா, ஆண்டவரே ரிகாலாவால் ஒரு அந்தஸ்தில் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குறைவா, கடனுங்கிற குறைவா, எதுவாக இருந்தாலும் லோயா ஊழியம் இல்லை, ஜனங்கள் அந்த சபை வெறுமையாக இருக்குன்ற ஒரு குறைவா, இடம் வாங்கன்னு நினைக்கிறேன் அது ஊழியத்துக்கு வாங்க நினைக்கிறேன் அது வாங்கவில்லைன்ற குறைவா, வீடு கட்டணும் அது இல்லைன்ற குறைவா, எல்லா குறைவும் இப்போது கிறிஸ்து மகிமையில் நிறைவாக்கப்படுவதாக இயேசு நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9434308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.